அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு குட்டி கதை தான் பார்க்க போறோம். வாங்க. ஒருவர் தன்னுடைய தொழிலில் படு தோல்வியடைந்த நிலையில் தான் நடந்து வந்த வழியின் தெருமுனையின் ஓரமாக அமர்ந்து அங்கு போவர் வருவரை மிகுந்த மனவேதனையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்குள்ள ஒரு குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார். சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான கண்ணாடி பாட்டில்களை எடுத்து சென்றார். மீண்டும் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவற்றை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார். அதன் பின் ஒரு நாய் வந்து எச்சிலையில் இருக்கும் சாப்பாடை சாப்பிட்டு சென்றது. அடுத்து சில மணி நேரங்களில் பறவைகளும் காகங்களும் அவைகளுக்கு தேவையான இரையை தேடி எடுத்துக்கொண்டு சென்றது. கடைசியாக அங்கு வந்த பசுக்கள் குப்பையில் கிடந்த பச்சிலை காய்கறிகளை சாப்பிட்டு தங்கள் பசியை போக்கிக் கொண்டு சென்றது. இதையெல்லாம் கவனித்து பார்த்த அந்த நபர் தனக்குள் சொல்லிக் கொண்டான், ஒரு சாதாரண குப்பை தொட்டியிலிருந்து இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால் இந்த பறந்து விரைந்து கிடைக்கும் இவ்வுலகில் என்னால் எப்படியெல்லாம் பிழைத்து வாழ முடியும் என்று எண்ணிக்கொண்டு தனக்குள் இருந்த கவலையை தன்னம்பிக்கையாக மாற்றிக்கொண்டு சென்றார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி எதுக்குமே யூஸ் இல்லைன்னு எல்லாரும் தூக்கி போட்ட ஒரு சாதாரண பொருட்களை கொண்டுள்ள ஒரு குப்பை தொட்டியிலிருந்து ஒவ்வொருத்தரும் தனக்கு தேவையானதை தேடிக்கொண்டு அதன் மூலியமா அவங்க வாழ்க்கையை வாழ முடியுதுன்னா ஏன் நம்மளால முடியாது? இந்த உலகத்துல திறமை இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனா திறமைய உங்களுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுக்கிட்டு வாழ்றவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. உங்க திறமையை நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்து காட்டணும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க. நான் சொல்ற ஒவ்வொரு கதையும் உங்க லைஃபை மோட்டிவேட் பண்ணும். அதே மாதிரி நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் என்ன மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.